உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. நவராத்திரி விழா நெருங்கி வரும் நிலையில் இந்த ஆண்டு அயோத்தி ராமர் கொலு பொம்மைக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நவராத்திரி என்றால் கொலுபொம்மைகள், கொலுபொம்மைகள் என்றால் கடலூர் வண்டிப்பாளையம்தான். ஆம், இங்கு தயாராகும் கொலுபொம்மைகள் உள்ளூரில் மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நவராத்திரி விழாவுக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. புதுவண்டிப்பாளையத்திலும் பழைய வண்டிப்பாளையத்திலும் நவராத்திரி கொலு பொம்மைகளை குடிசை தொழிலாக தொழிலாளர்கள் தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். ரசாயன கலப்பு இல்லாததால் இங்கு தயாரிக்கப்படும் கொலு பொம்மைகள் மக்களால் விரும்பப்படுகிறது. ராமாயணம், மகாபாரத காட்சி பொம்மைகள், கிருஷ்ணர் உள்ளிட்ட பல்வேறு சுவாமிகளின் பொம்மைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. நவராத்திரியை விதவிதமான கொலு பொம்மைகள் அலங்கரிக்கும் நிலையில் இந்த ஆண்டு திருவிழாவிற்கு அயோத்தி ராமர் சிலைக்குதான் கடும் கிராக்கியாம். அயோத்தி ராமர் ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்கோம். அயோத்தி ராமர் பார்க்கணும் ரேட்டு 500 ரூபாயில 3500 வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதான் எங்களுக்கு அந்த வருஷம் பரவாயில்ல, போன வருஷத்தோட இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாருமே வரவங்க எல்லாமே அயோத்தி ராமர் தான் நிறையா விரும்பி கேட்குறாங்க. இந்த வருஷம் அயோத்தி ராமர் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வகை கொலுபொம்மை புகழ் பெறும் நிலையில் இந்த ஆண்டு அந்த புகழ் அயோத்தி ராமருக்கு கிடைத்துள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் தேவநாதன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.